ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனா வந்து அழுதுகிட்டே அங்கே அந்த மருந்தை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது தனாவோட ஃப்ரெண்டு பைக்கில் வராங்க. என்ன தனா எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறேன் அப்படிங்கவும், அப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது கையில் மருந்து இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் சித்தப்பா வந்து இந்த மருந்தை வந்து வயலுக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னார், அதான் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏதோ பிரச்சனை மாதிரிக்கு தெரியுது, ஏதாவது ப்ராப்ளமானு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தனா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா மாயாவும் அதே ரூட்டில் வராங்க. அப்போ மாயா வந்து தனாவோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க, தனா அந்த வழியே போனாலா பார்த்தேன்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ தான் போனா அப்படிங்கிறாங்க. அவள் கையில் ஏதோ மருந்து வச்சுருந்தா, சித்தப்பா தான் வந்து வயலுக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லவும், எப்படி போனான்னு கேட்குறாங்க. இப்படி தான் போனேன் அப்படிங்கவும், ஏதாவது பிரச்சனையா மாயான்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தனாவை தேடிட்டு மாயா ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கும்போது, தனா வந்து அந்த மருந்தை குடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ அங்கே ஒரு கோயில் இருக்கவும் அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. போனதுமே வந்து அதை குடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக மாயா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே தடுத்து நிறுத்திடுறாங்க. நிறுத்துறது மட்டும் இல்லாமல் தனாவை போட்டு அடிச்சிருந்தாங்க. எதுக்கு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவு எடுத்த, இப்படி ஒரு தப்பான முடிவு அப்படிங்கும்போது, அப்போ தனா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இந்த முடிவுக்கு நீ தானே காரணம், என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டே, நீ ஒன்னால தான் இன்னைக்கு நான் எவ்வளோ பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் தெரியுமா. கார்த்தி சாரும் மாறிட்டாரு, அவரும் வந்து ஒரு பக்கம் என்னை டார்ச்சர் பண்ணுறாரு, வீட்லேயும் என்னால் இருக்க முடியல, எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன், எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு மாயா மேலே சொல்லவும், உன்னை நான் என் கூட பிறக்காத அக்காவாக தானே பார்த்தேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்துட்டியே அப்படின்னு தானா அளவும். அப்போ வந்து மாயா நினைக்கிறாங்க, அந்த கார்த்தி நல்லவன் கிடையாது தானா, ஆனால் என்னால் உங்ககிட்ட சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்ததாக தனாவை அழைச்சிக்கிட்டு மாயா வீட்டுக்கு வரவும், வீட்டு வாசலையே வந்து ஜானகி காத்துட்டு இருக்கிறாங்க. தனாவை பார்த்ததுமே, தனா நீ என்னடி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழும்போது, அப்போ தனா சொல்கிறாங்க, என்னால் என்ன பண்ணதுக்குன்னே தெரியலம்மா, என்னை மன்னிச்சிரும்மான்னு அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்ததுக்கு அப்படிங்கும்போது, நீ மட்டும் போயிட்டேன்னா நான் இன்னும் இருப்பேன்னு நினச்சிட்டே என்ன, உங்கள் அப்பா பற்றி நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா, அவர் இருப்பாரா நீ இல்லாமல், எங்களெல்லாம் மறந்துட்டு போயிட்டேல நீ, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கி நாங்கள் விட்டுருவோமா என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் தீர்த்து வைக்க மாட்டோமா தானா, அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பியா அப்படின்னு சொல்லும் போது தனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, சரி பெரியம்மா, நம்ம இங்க எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கதை யாராவது பார்த்தாக்கி அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரப்போகுது, அதனால தனா நீ வீட்டுக்குள்ள போ அப்படிங்கும் போது தனா வீட்டுக்குள்ள போறாங்க. அடுத்து வந்து மாயா வந்து சொல்றாங்க, இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல, அந்த கார்த்தியோட டார்ச்சர் தாங்க முடியல, அதனாலதான் தனா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும் போது அனையும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து இதுக்கு மேலேயே தனா வரமாட்டா, இவளுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா தனாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதில் என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா, உன்னுடைய வீடியோ வந்து என்கிட்ட தான் இருக்குது, அதனால அதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாங்க. அதை எப்படியாவது தனா கிட்ட கொடுக்கணுமேனு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்டில் வரவும், அப்போ வந்து அவங்க தனாவோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த ஃப்ரெண்டை வந்து நிறுத்துறாங்க. நீ வந்து தனா கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துரு அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இதை பார்த்ததுமே வந்து தனாவோட ஃப்ரெண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் நான் சொல்கிறது கேளுங்க, தனாவை விட்டுருங்க, அவள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுது அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நீ தப்பாக நினைக்காத, இது அந்த மாதிரி லெட்டர்லாம் கிடையாது, தனா வந்து பேட்மிண்டன் விளையாட வரணும்ல, அவள் வரமாட்டா போலுக்கு, அவளை வர சொல்லி தான் நான் லெட்டரில் எழுதியிருக்கிறேன், அதனால நீ அது கொடுத்துரு அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக நேராக பார்த்தோம்னா அங்கே வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து வீட்டுக்கு வந்ததுமே ஜானகியை பார்க்குறாங்க. தனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவள் உடம்பு சரியில்லை, அதனால ரூமில் படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறா, ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு அப்படிங்கும்போது உடனே வந்து தனாவோட ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க, இல்லை நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே நான் வந்து அவளை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயாவுக்கு வந்து சந்தேகம் வருது. மாயா பார்க்குறாங்க அவங்க கையை, அதில் ஒரு லெட்ரு இருக்குது. ஒருவேளை வந்து கார்த்தி தான் ஏதாவது லெட்ரு கொடுத்து விட்டுருப்பானோ அப்படின்னு மாயாவுக்கு சந்தேகம் வரும். ஜானகி சொல்கிறாங்க, சரிம்மா நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் உனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜானகி போகவும், அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சொல்கிறாங்க, எது கார்த்தி தான் உன்னை அனுப்பி வச்சானா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஒன்று அனுப்பி வச்சான்னு கேட்கும்போது, இந்த லெட்டரை வந்து தனாட்ட கொடுக்க சொன்னார் அப்படிங்கவும், அப்படியே அந்த லெட்டரை என்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை தனா கிட்ட தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கும்போது, நான் சொல்கிறத கேள்வி, நீ இந்த லெட்டரை என்கிட்ட கொடு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் இந்த லெட்டரை கொடுக்குறாங்க. மாயா அதை படித்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து மாயா வந்து ஓடி வராங்க. நான் சொல்கிறத கேளு, இந்த லெட்டரை வந்து கார்த்திட்ட வந்து நீ வந்து தனா கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லிடு, என்கிட்ட கொடுத்து தான் நீ சொல்லிட வேண்டாம், அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் ராத்திரி போல் அவரை பார்க்கறதுக்காக தனா வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லிடு அப்படிங்கவும் உடனே வந்து தனாவோட ஃப்ரெண்டு யோசனை பண்ணுறாங்க. நான் சொல்கிறத கேளு, எல்லாமே வந்து நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி காஃபி எடுத்துகிட்டு வராங்க. எங்கள் தனாவோட ஃப்ரெண்டை காணல போயிட்டாலான்னு கேட்கும்போது பெரியம்மா அது இருக்கட்டும், இந்த லெட்டரை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் லெட்டரை படித்து பார்த்ததுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த கார்த்தி என் பொண்ணை விடமாட்டான் போலுக்கு, அவனை இதுக்கு மேலே நான் விடமாட்டேன் அப்படிங்கும்போது பெரியம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போ நம்ம ஏதாவது அவசரப்பட்டுட்டோம்னா அப்புறமா அந்த வீடியோ வந்து அவன் வந்து எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிருவான், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும்ல, அதனால தான் நானும் பொறுமையாக இருக்கிறேன், நீங்களும் சொல்கிறத கேளுங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு ஜானகி வந்து அவங்க சமாதானப்படுத்துதாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து கார்த்திக் கேட்குறாங்க, அந்த லெட்டர் தனா கிட்ட கொடுத்துட்டே அப்படிங்கும்போது ஆமாம் சார் கொடுத்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரிக்கா வரதுக்கு சம்மதிச்சிட்டேன் அப்படிங்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, ராத்திரி போல் நானே போகிறேன், தனா மாதிரிக்கே நான் போகிறேன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிற, அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீயும் என் பொண்ணு தானே, உனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கா நான் ஒன்று அனுப்ப மாட்டேன் அப்படிங்கும்போது பெரியம்மா என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், தனா மாதிரியே நான் வந்து புடவையெல்லாம் மாற்றிக்கிட்டு அதே மாதிரிக்கு நான் போகிறேன், அவன் நான் தனா நினச்சிக்கிட்டு வருவான், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஜானகி பயத்தோடு இருக்கிறாங்க. கார்த்தியை பார்க்கறதுக்காக மாயாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி